இப்போ அசையா ஆட்டாம போ. அசையாம போ. நீ அசையாத தொடாதடா. நான் தொடல. ஆனா டானி ப்ரோ ஒரு கை போடுங்க. அப்படியே ப்ரோ வேணாம் ப்ரோ கீழ வச்சிருங்க. வேணாம் ப்ரோ கீழ வச்சிருங்க ப்ரோ. இரு கேட்ச் உள்ள இருந்து கேட்ச். இரு வெயிட் பண்றப்பா. ஒவ்வொரு இடத்துக்கு போனா ஆச்சரியமான தகவல்கள் நிறைய கிடைக்குதுங்க. அதுல ஒரு ஆச்சரியம்னா இப்போ நம்ம பார்க்க போற விஷயம். அப்படியே விடு. அப்படியே விடு. இன்னைக்கு அந்த செங்கலை புட்டு வாயில வச்சு பாருங்க. இனிக்குமா? இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு கதவும் வந்து பாத்தீங்கன்னா பூட்ட முடியாது. உங்களுக்காக இந்த கோவிலோட கதவு திறந்தே இருக்குன்னா நம்புவீங்களா? இதனுடைய நிலை எந்த அளவுக்கு பாருங்க. விழுந்துச்சு அப்படின்னா வெளியில வர முடியாது. அசையாம நடக்கணும்பாங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால எந்த தைரியத்தில் நம்ம உள்ள வரோம் அப்படின்னா உள்ள ஒருத்தர் இருக்காரு. அவரே இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம இதுக்குள்ள போறோம். வாங்க. இந்த சிலை எதுல நிக்குது அப்படின்னே தெரியல. இங்க பாருங்க கீழே வந்து எதுவுமே இல்லை. நான் வந்ததுல இருந்து இங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்த விஷயம் இந்த நந்தியை தான். இந்த அளவு எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி அங்கலம் அந்த வழியானது இருக்கு. உள்ள போக 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 இங்க பாருங்க. பார்த்து ஹாய், அன்புதானே எல்லாம் சேர்ந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் அங்கே இருக்கிற நெருஞ்சிக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கும். மிகவும் மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது ஒவ்வொரு காலகட்ட மன்னர்களால் வந்து கட்டப்பட்டிருக்குங்கிறது பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாகவே நமக்கு தெரியும். கற்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கல்வெட்டுகளாக இருக்கட்டும், மண்டப அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வந்த மன்னர்கள் வந்து திருப்பணி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த கோவில் யாரால் கரெக்டாக கட்டப்பட்டது அப்படின்ட்டு இந்த ஊர் மக்களுக்கும் சரி வர தெரியல. நம்மளும் வந்து ஓரளவுக்கு விசாரிச்சு பார்த்ததில்ல. தஞ்சை பெரிய கோயிலுக்கும் முன்னாடி கட்டப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. வேறு எந்த விதமான பெரிய குறியீடுகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஐயா வந்து சொல்கிறாரு. ஐயா பேர் தான் பழனி. இந்த ஊரை சார்ந்தவர் தான். இவர் தான் அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்களோட இல்லை வெளியிலேருந்து வரவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உழவார பணியானதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். அப்பா காலத்துக்கு முன்னாடியே வந்து தெரியாது. எங்க அப்பாவுக்கும் தெரியாதுன்ட்டாரு. அப்பாவோட அப்பாவுக்கும் தெரியாது. அப்பாவுக்கு என்ன வயசுங்க கடைசியா? அவரு 80 வயசு இருந்தாரு. அப்ப அவங்களோட அப்பாவுக்கே தெரியாது, அவங்க தாத்தாவுக்கே தெரியாது. தெரியாது. அப்ப நீங்க மூணாவது தலைமுறை. உங்களுக்கு என்ன வயதுக்குயா? எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. 55 வயசு. இது யார் கட்டினது? வெளில இருந்து யாரும் ஆய்வு பண்ணி எதுவும் சொன்னாங்களா? வந்திருக்காங்க, ஆனா இன்னொரு தெரியும் எதுவும் சொல்லல. இந்த கோவில் அப்பப்போ பராமரிப்பு பண்ணி நீங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். ஊர்லயும் பண்றான், அந்த வெளியில இருந்து வந்து பண்றாங்க, வெட்டுறாங்க, இந்த மருந்துகளை ஊத்துறாங்க. அது செடி முளைக்காம இருக்கிறதுக்கு மிஷின் கொண்டாந்து வச்சு அறுக்குறாங்க. பரவாயில்ல, உழவார பணியான நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பாருங்க எவ்வளவு அழகான ஒரு நல்ல சூழலுங்க. இயற்கை சார்ந்த சூழல். முழுக்க வயல் பகுதி தான். வீடு இதுக்கு அப்புறம் உள்ள இருக்குங்களா? இங்க வந்து ஒரு நெருஞ்சிக்குடி இருக்கு. இது வந்து பழைய நெருஞ்சிக்குடி. அடுத்து புது நெருஞ்சிக்குடி. அடுத்து கூடலப்பட்டி. ஓகே. அடுத்து இங்க பாலப்பட்டி. நாங்க பாலப்பட்டி. ஓ, இந்த ஊர்களுக்கு நடுவுல இந்த கோயில் கரெக்டா அமைஞ்சிருக்கு. பாலப்பட்டி. நீங்க பாலப்பட்டி. இயற்கை சூழல்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமான ஒரு காட்சியா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க சிதிலமடைஞ்ச ஒரு நிலையில தான் இந்த கோவிலானது இருக்கு. சொல்ல போனா ஐயா, கஜா புயல்ல இந்த கோயிலானது பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை, இந்த உள்ள இருந்த செவரு இதெல்லாம் தள்ளி விட்டுருச்சு. கஜா புயல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளி விட்டுருச்சு. இப்ப இனிமேலும் கொஞ்சம் மலைகள் தாக்குப்பட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கோவில் உள்ள அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. 2 சைடு கருவறை சுவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இடுக்கிக்கிட்டு வர ஒரு சூழல். போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சாமி வளர்றதுல பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. பெரிய விஷயங்க. யாரும் போறதுக்கு பயந்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, அது பயங்கர தாண்டியே ஒரு நம்ம உள்ளுணர்வு ஒன்று நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா உள்ள போகாதீங்கன்னு. அந்த மாதிரியான ஒரு சூழல். நம்ம இவ்வளோ கோயில்களுக்கு போகிறோம். நான் கிட்ட போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகும்போது ரொம்ப ஒரு இவ்வளோதாங்க இருக்கு. இவ்வளோ பெருசு இருந்த இடம் செவறுகள் இடிஞ்சு எந்த நொடியில வேணாலும் விழலாம் அப்படிங்கிற மாதிரி செவரை வந்து இப்படியே நகட்டிக்கிட்டே வந்துருச்சு. ஒரு வேளை ஆளு உள்ள போயிட்டு செவரு இடிஞ்சிச்சுன்னா வெளில வர முடியாது. அவ்வளவுதான். அதுக்கு வேலை இல்லை. வெளில வர முடியாது. எங்கிட்ட வர்றது? ஆமா, எங்கிட்ட போக முடியாது. பின்பக்கத்துக்கு அந்த செவரை வந்து இப்படி வந்து விழுந்துக்கிடுச்சுன்னா என்ன இருக்கு? அதெல்லாம் எந்த நேரம் விழுக என்னங்கிறது யாருக்கு தெரியும்? இவ்வளவு பெரிய நந்தி அமைச்சிருக்காங்க சிவனுக்கு. சிவலிங்கத்தோட நந்தி ரொம்ப பெருசா இருக்கு. இது பெரிய நந்தி கொண்டாந்ததான். அது வரையில அங்க படுத்துக்கிச்சுன்னா புரியல. உட்காந்துக்கிச்சான், வரமாட்டேன், தூக்க முடியலையா. ஓ, வெயிட் ஓவர் கொடுத்துருச்சு. எங்க இருந்து வந்து செஞ்ச இடம்? அங்க செஞ்ச மதுரைக்கு அங்கிட்டு செஞ்சிருக்காங்க நந்திய. செஞ்சு வர முடியாம அங்கனே உட்காந்துக்கிட்டேன். அங்கனே வயலுக்குலான போட்டு போயிட்டாங்க. இப்ப நாங்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து அதை சுற்றி வர கட்டி தூக்கி வச்சிருக்கோம்.
அதுக்கு அந்த நந்தி எங்கெங்கயா இருக்கு? இந்த பழைய நெருஞ்சிக்குள்ள இருக்கு. பழைய நெஞ்சூர்ல இருக்கு. இப்போ இந்த நந்தி அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க. இப்போ அந்த நந்தி வழிபாட்டுல இருக்குங்களா? வழிபாட்டுல இருக்கு. ஆனா இப்ப நாங்க இளைஞர்கள்லாம் இங்க போறதுல ஒரு பிரச்சனைனால அதனால இப்ப அங்க உள்ள வழிபாடு பண்ணல. அப்படியே இருக்கு. போய் பார்க்கலாம் இல்லைங்க? பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுங்களா அந்த நந்தி அப்படிதான் உட்காந்துதுன்னு? பெரிய எல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு எங்க அப்பா சொன்னாரு. அவங்க அப்பா அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்படியே வாய்வழி செய்தியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு. ஆமா, நாங்க பார்க்கல, எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இந்த கோவிலுக்கு குளம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா? கிணறு மட்டும்தான். கிணறு இருக்கு. கிணறு எங்கேயா இருக்கு? இந்த பக்கத்துல இருக்கு. அவ்வளவு பெரிய கிணறு இருக்குங்களா? பார்த்தா தெரியவே இல்லை, ஃபுல்லாவே இதா இருக்கு. செடிமெண்ட்னால தெரியல. வாங்க பார்ப்போம். தேடி இருக்குங்கிறதே ஒரு இதா இருக்கு. மராமத்து பார்க்காம தான் அப்படி போச்சு. பார்த்துவாங்க. பெரிய கேணியா? தண்ணி என்ன ரொம்ப கிடக்கு? நான் பார்த்ததே இல்லைங்க இவ்வளவு பெரிய கேணி. ஐயப்பா செம பெருசு. ஒரு சில குளம் போல இருக்கு. மோட்டர் வச்சாலும் இருக்க முடியாது. இது வரைக்கும் இது இந்த தண்ணி இதா இருக்கா? கத்தி இருக்கா? ஆனா விவசாயத்துக்கு இடம் தண்ணி கம்மாயில் இல்லைன்னா இறப்போ எத்தனை மோட்டர் வச்சாலும் அப்படியே தான் இருக்கும். இறக்க மட்டும் வந்துடும். எவ்வளவு பெரிய கிணறு பாருங்க. கோவிலுக்கு குளம் இருக்கும். இதுல என்ன விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுனா பெரிய ராட்சச மோட்டர் வந்துச்சுன்னா 4-5 நாள் ஆனால் தான் எடுக்கலாம். எதுவும் விழுந்ததுன்னா எடுக்க முடியாது. எவ்வளவு ஆளா இருக்குங்க? 5 வருஷம் தான். ஆனா தண்ணி அது சாமி சக்தியில அப்படி வருது. 5 வருஷம் தாங்க. அதாவது விதை தெளிச்சிங்கன்னா ஊறும். மழை பெஞ்சா பெஞ்சிட்டாவே வந்துடும் தண்ணி. வந்துடும். இல்லாட்டி ஒரு 2 வருஷம் மழை இல்லாட்டி 2 வருஷம் 3 வருஷம் மழை தான் வத்தோம். ஆமா, ஒரு வருஷத்துல வத்தாது. எனக்கு தெரியும் இந்த ஒரு வருஷம் வத்திருக்குது. ஒரு வருஷம் இந்த 5-6 வருஷமா மழை இல்லாம இருக்குல்ல, ஒரு தடவை வத்திருக்கு. இந்த வருஷம்லாம் வத்தல. இந்த வருஷம்லாம் எங்கேயும் வத்திருக்கு. போச்சு தண்ணி தண்ணி கடந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா செங்கல்லே கட்டி இருக்காங்க. பெரிய ஒரு குளம்பால ஒரு கிணறு இருக்கு போடுங்க. உள்ள இறக்கி விட்டு மாடே ஏத்திட்டு வரலாங்க. படி அந்த படிக்கட்டு அங்க இருக்கு. கீழே வரைக்கும் போகுங்களா? கீழே வரைக்கும் தரையில அந்த வரைக்கும் படிக்கட்டு ரொம்ப சிறப்பா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சொல்லி எங்க பாக்குறா சிமெண்ட் கலத்தை ஒன்று போட்டு விட்டுட்டு களை ஒன்று போட போறாங்க. பேசிட்டு ஒடிச்சு நொறுக்கி எல்லாம் தூள் பண்ணுவோம். கிணறே இருக்கிறது தெரியாம இருக்கு. இப்ப பரவாயில்லங்க. இப்ப பரவாயில்ல. பைப் லைன் போட வண்டி விட்டு தேய்ச்சி விட்டு பிடிங்கி பண்ணி வச்சிருக்கேன். கிணறுக்கு படிக்கட்டு இங்க இருக்கு. எவ்வளவு பெரிய கிணறுங்க. நம்ம பார்த்துருக்கோம் பெரிய பெரிய கிணறு. இப்பெல்லாம் வந்து மிஷின் வச்சு வெட்டுறாங்க. இது எவ்வளோ பெரிய கிணறு பாருங்க. ஃபுல்லாக செங்கற்களாலே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பலப்படுத்துகிற சவுறு வந்து பண்ணியிருக்காங்க. என்னங்கய்யா? செவரை புட்டு தின்னா எனக்கு அவ்வளோ கருப்பட்டிலையும் இதுலையும் கட்டியிருக்காங்க. கருப்பட்டியில இன்னைக்கு அந்த செங்கலை புட்டு வாயில வச்சு பாருங்க. இனிக்குமா? இனிக்கு. என்ன சொல்றீங்க? இனிக்குங்க. புட்டுலாம் வாயில வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெரியாருங்க சொல்லி. புதுசா இருக்குங்களா? அது பூரா அன்னைக்கு வந்து கருப்பட்டி எல்லாம் அரைச்சு சிமெண்ட் எல்லாம் அரைச்சு செஞ்சு கட்டியிருக்கேன். இன்னைக்கு கட்டிடமா அதெல்லாம் நிக்குமாங்க? இந்த மரங்கள் மண்டி வேர்கள் போய் தான் இப்படி இது பழுதானதுக்கே காரணம். அதான் நானும் பல நாள் நினச்சிருக்கேன். ஏன்னா கருப்பட்டிலாம் போட்டு ஒரு கலவை செய்கிறப்ப இருக்கும் இனிக்குமான்னு. ஐயா வந்து சாப்பிட்டு பார்த்துருக்காரு செங்கல் அதோட அந்த கலவையை. அந்த சிமெண்ட் எடுத்து கட்டியா இருக்குல்ல, அது வாயில எடுத்து போட்டு பார்த்தோம். நல்லா இனிப்பா இருக்கு. நல்லா இனிப்பா கருப்பட்டி மாதிரியே இருக்கு. எவ்வளவு நாளாச்சு? ஆமா, 2 தலைமுறை ஆயிடுச்சு. அது இனிக்குதுன்னா அந்த அளவுக்கு சேர்த்துருக்காங்க. படி போயிட்டே இருக்கு. உள்ள இன்னும் புதஞ்சு போயிட்டே இருக்கு. படி கடைசி இருக்கு. அப்படியே அங்க இருக்குது லாஸ்ட். அங்க இப்படி சுத்தி போகுது. சுத்தி அப்படியே ரவுண்ட். உள்ள போய் அப்படி இறங்குதா? இங்க இருந்து இப்படி போய் ரொம்பவே அற்புதமா இருக்குங்க கிணறானது. பார்க்கவே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் நம்ம வந்த நேரம் முழுசா வந்து பாத்தீங்கன்னா தொட்டி மாதிரி இருக்குது. கிணறு இருக்கு. இவ்வளவு கிணறு ஐயா. கோவில சுத்தம் பண்ணும்போது இந்த கிணறையும் சேர்த்து சுத்தம் பண்ணாங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி வரங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் தொடர்ந்து வந்து மன்னர்களால், அதுக்கப்புறம் ஆட்சி பண்ண மன்னர்களால் தொடர்ந்து திருப்பணிகள் பண்ணப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மதில் சுவர் வந்து எந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்குங்கிறது சரியாக தெரியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோடைய கற்கள்.
எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மதில் சுவர் ஒன்று கட்டினா வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து கருங்கல்லால் கட்டுவாங்க, இல்லைன்னா செங்கல்லால் கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய செங்கல், அதுக்குரிய அந்த கருங்கல்லை வச்சு தான் கட்டுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கோவிலுடைய கற்கள். இது வந்து மதில் சுவருக்கான கற்கள் கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அடிப்பிடும். ஸோ இதோடைய ஒரு பாதி இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாதி இங்கே இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையான பயன்படுத்தக்கூடிய கோவிலுடைய கற்கள். இங்கே பாருங்கள், கோவிலுடைய கற்களுக்கு உரியது இதுதான். இந்த பாருங்கள், இந்த கோடு அமைப்பு இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கோவிலுடைய மேல் சுற்று. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ அர்த்த மண்டபமாக இருக்கட்டும், தியான மண்டபமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சுற்றுச்சுவர்களில் வர்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு கோடு அமைப்பிலான கற்களை வந்து வைப்பாங்க. வரிசையாக எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இந்த கோவிலில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிக இடங்களில் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா கோவிலுடைய உட்புறத்திலையோட சிலைகள் வந்து அமைச்சதை விட்டுருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கோவிலுக்கு வெளிப்புறத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, கற்சிலைகள். அதுவும் இதோட இது பாருங்கள், இந்த சிலை எதில் நிற்கிது அப்படின்னே தெரில. இங்கே பாருங்கள், கீழே வந்து எதுவுமே இல்லை, கீழே எதுவும் இல்லாமல் இந்த சிலை அந்த இதில் ஒரு பழைய காலத்தோட அந்த ஒரு பவரில் நிற்கிது. அந்த அளவுக்கு ஒரு சிமெண்டை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒன்று செஞ்சாங்க இல்லையா? கடுக்காய், முட்டை இந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணதில், அந்த வெல்லம் இதெல்லாம் போட்டு பண்ணதில் இந்த மாதிரியான ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ நாள் கழித்து நிற்கிது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மதில் சுவருடைய கற்களே கிடையாது. இதெல்லாம் வந்து அவ்வப்போது வந்து இருந்ததை எடுத்து வச்சு கற்களை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் பொறுத்த வரைக்கும் இந்த மதில் சுவரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நந்தி அமைப்பு அமைச்சிருக்காங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான நந்தி அமைப்பு வந்து அமைச்சிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு மூளை 2 நந்திகள் அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு நந்தி பாருங்கள், கீழே கஜா புயல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. பாருங்க சிலை அமைப்பு. இதெல்லாம் எப்படி உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சுவரோடைய ஒரு அழுத்தமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஒரு பெரிய கற்சிலை இது. அவ்வப்போது திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்குங்க. நடக்கலைன்னா இந்த கோவில் வந்து இப்படி இருக்காது. பாருங்க எவ்வளோ பெரிய கருவேல மரம். அப்போ இது எத்தனை ஆண்டா வெட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆண்டு இதெல்லாம் வெட்டி வெட்டி அந்த வேர்கள் வந்து ரொம்ப தடிமனாக ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஒருவேளை இது வந்து அதுக்கப்புறம் வந்து கோவிலோடைய ஒரு நுழைவாயிலாக இருந்திருக்கலாம். என்ன இருந்துச்சு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்குது. நான் வந்ததுலேருந்து இங்கே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம் இந்த நந்தியை தான். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இந்த நந்தி 2ஆக உடஞ்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கற்களுமே வெவ்வேறு கலராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கழுத்துக்கு அங்கிட்ட வேறு கலராகவும், இந்த நந்தி வந்து கல் வந்து வேறு கலராகவும் இருக்குது. 2 கலராக இருக்குது இந்த கல். ஒன்று வந்து டார்க்கு கருப்பாக இருக்குது, இன்னொன்று லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறியாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நந்தி தான் இங்கே இருக்குது. மற்ற நந்தி எல்லாமே அளவு வந்து சின்னதாக இருக்குது. அப்போ இந்த நந்தி வந்து எங்கே வைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. அப்போ இங்கே ஒரு நந்தி இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு நந்தி இருந்திருக்கணும். இப்போ காலப்போக்கில் இங்கே இல்லை, விழுந்திருக்கலாம். எப்பவும் இருக்கிற மாதிரி நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கலால் அமைஞ்சிருக்கு. சாமி பேர் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், அருள்மிகு ஸ்ரீ உதய மார்த்தாண்டவர் அப்படின்னு போட்டிருக்கு. கோவில் நெருஞ்சிக்குடி. அதாவது எப்படின்னா, இந்த ஒரு ஐயா சொன்னார், இங்கே உள்ள ஐயா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த உதய மார்த்தாண்டார் அப்படிங்கிறது வந்து இங்கே ஆட்சி பண்ண மன்னருடைய பெயர், அதனால அது சாமிக்கும் அந்த பெயரே வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. இருக்கலாம், நிறைய இடங்கள்ல அப்படிதான் அமையும், அது போலவே இருக்கலாம். இங்க வந்து அடுத்தடுத்து திருப்பணி நடந்ததுக்கான அடையாளங்கள் நம்ம கற்களை பார்த்தாலே தெரியும். மண்டபங்களுடைய அடுத்தடுத்து வேலைப்பாடுகளை பார்த்தாலே தெரியும். உள்ள வந்து 2 சிவலிங்கம் இருக்கு. ஒன்று வந்து உள்ள இருக்கிற சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்குது, ரொம்ப வந்து சிறிய அளவில் இருக்கு. அத்தகைய சிறிய அளவுக்கு இத்தகைய பெரிய ஒரு நந்தி வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் வெளியில அர்த்த மண்டபத்தில் இருக்கிற அந்த சிவலிங்கமானது ஓரளவு ஒரு பெரிய வடிவிலான ஒரு சிவலிங்கமா இருக்கு. நம்ம உள்ள போய் பார்ப்போம். இது வந்து அதிகபட்சம் ஒரு 200 ஆண்டுகள்ல அதுக்குள்ள போடப்பட்டிருக்கணும். ஏன்னா ஒரு 70-80 வயது உள்ளவருக்கும் தெரியல, அவருடைய அப்பாவுக்கும் இந்த ஓடு அமைப்பு எப்ப போட்டதுன்னு தெரியல. அப்ப இதெல்லாம் ரொம்ப பழமையான முறை. உங்களுக்கு தெரியும், அந்த ரீப்பர்ல ஹோல் போட்டு அதுல கம்பி போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பழமையான முறை. இதுல யாரும் பாத்தீங்கன்னா இதனுடைய அந்த நுணுக்கத்தை சொல்லுங்க, அப்பதான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழமையான முறை. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்கள்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இன்னி வரைக்குமே நல்லா உறுதியான ஒரு அமைப்புல இருக்கு. பழங்கால ஒரு இது. அதற்கு அப்புறம் இங்க பாருங்க, இந்த இது பண்ணிருப்பாங்க. அப்ப கோவில் வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது.
இந்த கோவில் இந்த நிலையில இருந்தா கூட வந்து பாருங்க, இப்போ கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்க அபிஷேகங்கள் பூஜைகள் வந்து இதெல்லாம் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் அதிகப்படியான சிலைகள் இல்லை. இங்க பாருங்க, இது ஒரு வகையான ஒரு வடிவமைப்பா இருக்கு. இங்க எதுவும் நம்ம வந்து அந்த கல்வெட்டுகளை எதிர்பார்த்தோம் அப்படின்னா கருவறையில மிக அதிகப்படியான கல்வெட்டுகள் இருக்கு. அதை விட்டா வெளியில பைரவர் இருக்காரு, அந்த பைரவர்கிட்ட ஒரு சரியான கல்வெட்டுகள் இருக்கு. மற்ற இடங்கள்ல கல்வெட்டுகளானது இல்லை. தூண்கள்ல பெரிய அளவுல வேலைப்பாடுகள் எதுவும் இல்லாம தூண்கள் வந்து ஒரு சதுர வடிவிலான இருக்கு. சிவலிங்கம் போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் சிலை அதான், அதற்கு அப்புறம் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கும். நாயக்கர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதாக தான் இருக்கு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சுத்தமாக கருவறைகள்லாம் சிதிலமடைஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4.5 அடி ஹைட்டு உள்ள ஒரு அம்மன் சிலை. வர்ணம் பூசி இருக்கிறதுனால இதில் இந்த வெள்ளை நிற வர்ணம் பூசி இருக்கிறதுனால சரி வேற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற சிறு சிறு சிற்பங்கள் கூட மறைஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க. ஏன்னா அந்த வெள்ளை நிறங்கிறது ஒரு திக்னஸ் கூட அடித்தாங்க அப்படின்னா இருக்கிற ஒரு நுணுக்கமான சிற்பங்கள் கூட போயிடும். உள்ள போற கருவறை, தியான மண்டபத்தோடைய கருவறை பாருங்க. இடிஞ்சு வர நிலைமை தான். இன்னும் எத்தனை காலங்கள் இப்படி இருக்கும்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு ஹோல் இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வேர்கள் உள்புகுந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டடத்தையே வெளியில் தள்ளுது. இந்த பக்கம் சுவர் பாருங்க எவ்வளோ ஒரு அந்த செய்த முறைப்படியே இருக்குது. இந்த பக்கம் வந்து வேறு உட்புகுன்றுச்சுன்னு நினைக்கிறேன். கல்லெல்லாம் நகர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டடமே நகர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது பாருங்க. கட்டடம் நகர ஆரம்பிச்சு நமக்கு சேஃப் இல்லை போல. எந்த பில்டிங்லையும் இது மாதிரி தொங்கிட்டு இருக்காது உள்ளுக்க இருக்காரு. கோவில் வந்து இந்த நிலையில இருந்தாலும் மக்கள் வழிபட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தியான மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா 4 தூண்கள்ல இருக்கு. இந்த 4 தூண்கள்ல முதல் 2 தூண்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வணங்கும்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்ப இதோட இது நின்றுக்கணும். இங்க இருக்கிற கல்லோட சிற்பமும் வெளியில இருக்கிற தூணோட சிற்பமும் வேற வேற. அதனாலதான் ஒருவேளை பின்னாடி வந்த மன்னர்கள் திருப்பணி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கல்லை பாருங்க. இந்த கல்லோட ஒரு வடிவமும் இங்க இருக்கிற அந்த கல்லோடைய ஒரு இதையும் பாருங்க. இதுதான் அர்த்த மண்டபம். இங்க பாருங்க, இவர் தான் சொன்னேன், இவருக்கு ஏற்ற ஒரு சிவலிங்கம், இந்த சிவலிங்கத்துக்கு ஏற்ற ஒரு நந்தியா தான் வெளியில வந்து ஒரு அளவுக்கு ஒரு பெரிய நந்தியா இருக்கு. அது என்ன ஹோல் மாதிரி இருக்கு. பாம்பு போகிறதுக்கான ஹோலாக கூட இருக்கலாம். இங்கே பாரு. ஆமாம், பாம்பு இருக்கா? இல்லை, இருக்கலாம்னு சொன்னாங்க. இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல. ஏன்னா ரொம்பவும் சிதோடைஞ்சிருக்கு இல்லையா, இருக்கும் உள்ள. இங்கே பாருங்க, இதை தான் நான் வந்து ரொம்ப இதாக சொன்னேன். இந்த நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வணங்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தள்ளிடுச்சு பாருங்க வேறு. அதாவது எந்த நேரம் வேணாலும் விழலாம். இங்கே பாருங்க, இந்த அளவு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி அங்கலம் அந்த வழியானது இருக்கு. உள்ள போக 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 இங்க பாருங்க. பார்த்து இல்ல எப்ப வேணாலும் நீ தட்டுற இந்த விளக்கு பாரு. அங்க பார்த்து பார்த்து ரொம்ப பார்த்து சேர்த்து இங்க பாருங்க. எனக்கு நுனியில நிக்குது பாரு. ஒண்ணு இல்ல பார்த்து சேர்த்து. உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க பேந்து விழுது. என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருடைய உள்ளுணர்வு என்ன சொல்லும் அப்படின்னா, இதுக்குள்ள போவாதன்னு தான் சொல்லும். ஏன்னா இதனுடைய நிலை எந்த அளவுக்கு பாருங்க, விழுந்துச்சு அப்படின்னா வெளியில வர முடியாது. அசையாம நடக்கணும்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால எந்த தைரியத்தில் நம்ம உள்ள வரோம் அப்படின்னா, உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவரே இருக்கும் போது நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம இதுக்குள்ள போறோம். வாங்க கல் எதையும் தொடாம வா. தொடல பார்த்து வேற அங்கங்க. அதான் எதையும் தொட்டுறாத. இங்க பாரு, இதுல தெரியும் இந்த கல் ஏன் இப்படி விழுந்துச்சு அப்படின்னு. இங்க பாருங்க, இந்த மரத்துடைய வேர் தான். எந்த அளவுக்கு ஒரு பெரிய மரம் வந்து உள்ளேயே நுழைஞ்சிருச்சு. அதான் இந்த அளவுக்கு ஒரு இது. உள்ள கருவறை வந்து ரொம்பவே ஒரு சின்ன அளவிலான ஒரு வடிவத்துல இருக்கு. இந்த கருவறையை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எது தோணுதுன்னா, ஆயிலாவடி கோவில், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம். நம்ம ஆயிலாவடி கோவில் மண்ணில இருந்து நம்ம மீட்டு எடுத்துட்டு போனீங்களா உங்க மூலயமா.
அது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய கருவறை இந்த அளவு தான் இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்கும். அது போலவே இருக்கு. உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா சிவன் இருக்காரு. ரொம்பவே அழகான நிலையில இருக்காரு, பாத்தீங்கன்னா தெரியும். இதுல மேல்புறத்துல எந்த விதமான ஒரு சின்னங்கள் இருக்குமான்னு பார்த்தா சின்னங்கள் இல்லை. அப்படியே போ, அசையா ஆட்டாம போ, அசையாம போ. நீ அசையாத, தொடாதடா. நான் தொடல, ஆனா இடிக்குது, ரொம்ப குறுகலா இருக்கு. இல்ல பரவாயில்ல, தொடக்கூடாது. பாரு இங்க பாரு, கீழே எந்த அளவுக்கு ஒரு டைட்டா இருந்தா கீழ்கல்ல எடுத்திருக்கோம் பாருங்க. அப்படி நொறுக்கி இருக்கு. சமதளத்துல இருந்து கல்லே தூக்கி இருக்கு. அப்ப இந்த கல்லை எடுத்துட்டாவே இது விழுந்துரும் நினைக்கிறேன். கரெக்டா? அந்த கல்லோட நிக்குது பாரு ஜாயிண்டா. இதெல்லாம் வந்து கல்லால நிக்கல, உள்ள இருக்கிற அவரால நிக்குது. உள்ள உண்மையை சொல்ல போனா அதுதான். நம்ம கோயில்களுக்கெல்லாம் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள் ரொம்ப ஒரு இடிஞ்ச நிலையில தெரியும், ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி நிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சக்தியால நிக்குது, ஏதோ ஒரு பவரால நிக்குதுன்னு நம்ம வந்து வந்துருவோம். உண்மை என்னன்னா அதுதான். அவர் உள்ள இருக்கும் போது எப்படி வழிகள் வந்து அடைக்கப்படும் அப்படிங்கிறது தெரியல. இல்லைன்னா இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. பாருங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த கல் எந்த அளவுக்கு புடைச்சிக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த தூண்கள்ல ஒரு சூரியனும் ஒரு நிலவும் இருக்கிற மாதிரியான அரைவட்ட நிலவும் முழுவட்ட நிலவா இல்லை என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த கோவிலுடைய பின்புறம், அதாவது கோவிலை சுற்றி வர இந்த பின்புறம், இங்க பாருங்க எழுத்துக்கள். இது நாதன ஆதனது இந்த சைடுல இருந்து பக்கம் அப்படிதான். இது ர, இங்க இந்த ர, இது 3 சுழினா. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க, 3 சுழினா. பின்னாடி கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. இந்த கோவில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சுத்து பெருசா இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பாருங்க, இதெல்லாம் கோவிலுடைய தூண்கள். அப்ப இந்த தூண்கள்லாம் எங்க வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும்? கோவிலே ஒரு ஒரு அழகா இருக்கு பாருங்க பார்க்க. அந்த ஓடமைப்போட ஒரு ரம்மியமான ஒரு காட்சியில ரொம்பவே சூப்பரா இருக்கு. சுற்றி வர மண்டபங்கள் எதுவும் கிடையாது. ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இணையான திருமேனிகள் வந்து பின்னாடி இருக்கு. முருகன் திருமேனி, பிள்ளையார் திருமேனிலாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. இதெல்லாம் என்னவா இருக்கும்? சம்பந்தமே இல்லாம இருக்கு பாருங்க. இது வந்து ஏதோ ஒரு இரும்பு இருந்திருக்குங்க இதுல. இங்க பாருங்க, இது வந்து அப்ப இது என்ன கல்லா இருந்திருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இது வந்து உத்தரத்துல இருக்கும். உத்தரத்துல ஒரு ஹூக் மாதிரி போட்டு மாட்டிருப்பாங்க பாத்தீங்க. அப்ப இது சமீபத்த காலத்து ஒரு கல்லா கூட இருக்கலாம். இரும்பு இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு கோயில ஒவ்வொன்றும் நம்ம கத்துக்கிறோம். அந்த இரும்பை வந்து உள்ள வச்சு லாக் பண்ற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. இரும்பு தானா உருகி கொட்டிருக்கு. இங்க இருக்கிற இந்த சிற்பங்கள் முற்றிலுமாக வேற. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து பூதகரங்கள் இருக்கு பாருங்க. இப்ப இந்த கல்லையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த கல்லும் வேற. அதனாலதான் சொன்னேன் இதுவும் வேற அப்படின்ட்டு. கருவறை மட்டும் ஆரம்பத்துல அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த திருப்பணிகள் தான் இது எல்லாமே. மீன் சின்னம் இருக்கு பாரு. ஒற்றை மீன் சின்னம், ஒரே ஒரு மீன் சின்னம் மட்டும்தான் இருக்கு. இந்த பாருங்க கல்வெட்டுகள் இந்த கருவறையில தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் தெளிவான இது. அதனாலதான் இது தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படிங்கிறேன். ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் உள்ள கல்வெட்டு இதோட ஒத்து போல, அதுக்கும் இதுக்கும் வேற மாதிரி இருக்கு அமைப்பு. இது முழுக்க வந்து பூதகரங்கள் இருக்கு. அது கருவறை மட்டும். இது பாருங்களேன், கோயிலை சுற்றி தர்சனாமூர்த்தி, இதெல்லாமே கல்வெட்டுகள் தான். இங்க வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப உயரமான ஒரு நிலையில நிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு பெண் சிலை. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கோவிலோடைய ஒரு முழு வரலாறு தெரியாதப்ப ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். இந்த கோவில் ஒரு வேளை ரொம்ப பெருசா இருந்திருக்கலாம். அதற்கப்புறம் அந்த கற்கள்லாம் மதில் சுவருக்கும், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்களை வச்சு இந்த மண்டபம் கூட கட்டியிருக்கலாம். ஏன்னா இந்த கோவில்ல இருக்கிற அந்த கற்களோட நிலையும் இந்த நிலையும் ஒரே மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
இந்த கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கருவறையோடைய மெர்ஜா வர கல். இந்த மது சுவரில் பயன்படுத்திருக்கிற கல் எல்லாம் ஒருவேளை அப்போ வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த கற்களை வச்சு கட்டியிருக்கலாம். இதெல்லாம் புதிய கற்கள், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும். அப்புறம் அதிகப்படியான கல்வெட்டுகள் இருக்கு. பின்னாடி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிள்ளையார் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பிள்ளையார்னே சொல்லலாம். ஒரு வழிபாடு இல்லாமல் ஒரு ஈரமான ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஒரு பெரிய பிள்ளையார் ஒருத்தர் இருக்காரு. பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் பாருங்க, அதுவும் 6 முகம் கொண்ட முருகர். வள்ளி தெய்வானையோட அம்சத்தோடு இருக்கார். பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே அழகான ஒரு சிற்பம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடி வரும்னு நினைக்கிறேன். பன்னெண்டு கரங்களை கொண்ட அந்த முருகன் சிலை இன்னைக்கு சரியான ஒரு வழிபாடு இல்லை. அவ்வப்போது பண்ணிட்டு இருக்காங்க. பூக்கள்லாம் கிடக்கும் பாருங்க. இந்த கோவிலுக்கெல்லாம் ரெகுலராக ஒரு பூஜை பண்ணாங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா முருகன்னாவே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஈர்ப்பு. சொன்ன மாதிரி இந்த கருவறையில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது. அதுவும் கல்வெட்டுகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தகைய பழசு யாரும் அழிக்கலாம் இல்லை, தானாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் இந்த கருவறை மட்டும் ரொம்ப ஆதியில் கட்டப்பட்டிருக்கலாம். கருவறையில் இருக்கிற இது ரொம்ப அழகாக இருக்குது. பிரம்மா சிலையை சைட்லேயே வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே வந்து ஒரு பெண் தெய்வ வழிபாடு, ஒரு பெண் சிலை வந்து இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த கோவிலுடைய பழைய கற்கள், இந்த கோவிலுக்கு முன்னாடி இருந்த முன்மண்டபத்துடைய கற்கள் தான் தெளிவாகவே தெரியுது. அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் வந்து இதனுடைய மதில் சுவருக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுதான் தெரியுங்க கல்லோட வடிவங்கள் ஒவ்வொன்றும். ஒருவேளை இதில் எதுவும் சின்னங்கள் வேணால் இருக்க வாய்ப்பு இருக்கு. கோவில் ஃபுல்லாகவே பாருங்க, அவ்வளோ ஒரு சிதிலம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப சிதைவுற்ற நிலையில தான் இருக்கு கோவில். கோவிலுடைய வெளிப்புற சுவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, கீழே விழுந்து கிடக்கிற கற்கள்ல சரியா கேமரால தெரியுதான்னு தெரியல. தெரியுதா? தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. ஆனா ஏதோ ஒரு ஓவியங்கள் மாதிரி இருக்கு, சிற்பக்கலைகள் மாதிரி ஏதாவது விழுந்திருக்கு, கற்கள் விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். கோவிலுடைய இது வெளியில வர கல். இங்க பாருங்க, இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்களா? இந்த மண்டபத்தினுடைய வெளியில மழை தண்ணீர் வந்து வெளியில விழுறதுக்காக இருக்கும். இந்த கல்லெல்லாம் இதை மண்டபத்துக்கு பயன்படுத்திருக்காங்க. அப்போ வந்து நான் சொன்னது கரெக்டு தான். கருவறை வந்து முதல்ல எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எழுப்பப்பட்டிருக்கு. சுற்றில இருக்கிற மண்டபங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இன்னும் யாருக்கு தெரியும், ஒருவேளை இதில் இருக்கிற கற்களில் எதுவும் அதற்கான தடயங்கள் இருக்கலாம். கோவில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இதுதான் நீங்கள் பார்த்த அம்மன் சன்னதி. இந்த கல் பாருங்கள், மதில் சுவரை முட்டு கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஊர் மக்கள் முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், 2ஆ பிளந்துருச்சு சுவர். அப்போ விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். இப்போ தெரியுதா அந்த சிலை எப்படி நிற்கிதுன்னு வெளியே? அதுதான் இதுக்கு அடியில் சிலையானது நிற்கிது. இதுதான் இப்போதைக்கு வந்து ஒரு சமையல் கூடமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது அவ்வப்போது வந்து திருப்பணிகள் நடக்குது இல்லைங்களா, அதனால. கோவிலோட கற்கள்லாம் மாற்றி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், மாற்றி இருக்குது பாருங்கள். இதற்கான கற்களே கிடையாது. இங்கே வந்து பைரவருடைய சிலை இருக்குது. சிவனை நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு சுற்று மண்டபத்தில் சுற்றி வந்தீங்க அப்படின்னா சுற்றி வரும் நிற்கிற இடத்துல பைரவருடைய சிலையானது இருக்குது. அந்த இடத்துல வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கல்வெட்டுகள் இருக்குது.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 2 புறமும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் சரியான தெரியாத ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் ஒரு கல்வெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பற்றியா? இதில் எழுத்து கொஞ்சம் நல்லா தெரியுது, ஆனால் இதுவே மாறல. எழுத்துக்களே வேறு. அந்த கருவறையில் இருக்கிற கல்வெட்டுகள் வந்து வேறு காலகட்டம், இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் வேறு காலகட்டம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த நந்திக்கு வந்துடலாம். ரொம்பவும் அழகான ஒரு கோவில். இந்த கோவிலை ஒரு முறை நீங்களே பார்த்துட்டு வாங்க, அத்தகைய ஒரு அழகாக இருக்குது.
கோவிலை பார்த்தீங்களா, எத்தகைய ஒரு அழகா, அதாவது பல காலகட்டங்களில் இந்த கோவில் வந்து திருப்பணி செய்ய தான் பட்டிருக்கு, ஒருபோதும் வந்து இடிக்கப்படலைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து விட்டுட்டோம். இங்கே ஊர் மக்கள்கிட்ட அதிகமாக கேட்டது என்னென்னா, ஏன் இந்த கோயிலை இப்படியே விட்டுட்டீங்க? ஏன்னா மக்கள் அதிகமாக புழக்கப்படுற இடம், ஏன்னா ஃபுல்லாக வயலை சுற்றி நடுவில் கோவில் வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. அப்படி இருந்தும் கோவில் ஏன் விட்டீங்கன்னா, அவங்க வந்து திருப்பணி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது முழுமையான ஒரு திருப்பணி செய்யாதனால அந்த கோவிலானது இன்றைக்கி இந்த நிலையில் இருக்குது. இன்னும் இந்த காலகட்டங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா கருவறைக்குள்ளேயே நம்மளால் போக முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கற்கள் வந்து நெருக்கி இந்த அளவுக்கு இருக்கிற வழி வந்து கல் முட்டி வந்து கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா பார்த்துங்க, இந்த கோவில் வந்து கண்டிப்பாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு இங்கே வந்த ஆய்வாளர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க போல். எல்லா கோயிலையும் அப்படி தானே சொல்கிறாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இங்கே உள்ள கல்வெட்டுகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிலுடைய அர்த்த மண்டப கற்களாக இருக்கட்டும், கருவறை கற்களாக இருக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தருணத்தை தான் இன்றைக்கி அவர் கொடுத்தாருன்னு சொல்லலாம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் அங்கே இருக்கிற நெருஞ்சிக்குடியில் தான் இந்த சிவன் கோயிலானது அமைஞ்சிருக்கு. தயவுசெய்து இந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் வாங்க. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த கோவில் வந்து திறந்தே தாங்க இருக்குது. இருக்கிற இந்த ஒரு கதவும் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ட முடியாது. உங்களுக்காக இந்த கோவிலோட கதவு திறந்தே இருக்குன்னா நம்புவீங்களா? இந்த மாதிரியான கோவில்களுக்கு தயவு செஞ்சு வந்து உங்களுடைய பாதங்களை இங்கே பதிங்க. அவரே கூப்பிட்றாருன்னு நினச்சி இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வாங்க. எத்தகைய அழகான ஒரு கோவில். நீங்களாம் ஒரு வேளை வரப்போக கூட இந்த கோவிலை வந்து எடுத்து கட்டலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ரொம்பவுமே எனக்கு பிடித்தமான ஒரு கோவிலாக தான் இதை பார்க்குறேன். ரொம்ப பழமையான ஒரு கோவிலுக்கு வந்திருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் அங்கே இருக்கிற நெருஞ்சிக்குடி அப்படிங்கிற இடத்துல மிகவும் ரம்மியமான ஒரு இடத்துல ஒரு சிவனாலயம். ஒரு நந்தி மட்டும் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நந்தி இருந்திருக்கு. கடைசி அடித்த கஜா புயலில் வந்து பார்த்திங்கன்னா மரம் முட்டி கீழே விழுந்திருக்கு. அதை அப்படியே விட்டுருக்காங்க. முடிஞ்சால் அவர் பவர் கொடுத்தா நம்ம தூக்கி மேலே வைக்க பார்ப்போம். அடி ஒரு நிமிஷம், இந்த ஒரு கல்லையே நம்மளால தூக்க முடியலையே, வலிக்குது அடியில். ஓகே ஓகே ஓகே, பிடிச்சிடலாம். நீ அடியில் பிடிக்க, ஃப்ரெண்டில் மட்டும் பிடிச்சிக்க, சாக்காத. மேலே தூக்கி வா வா, தூக்கிடுவியா? வரேன். அது ஃப்ரெண்டில் மட்டும் ஸ்டடியாக பிடிச்சிக்க. கீழே கீழே குனிஞ்சு தூக்கு. நான் பிடிச்சிட்டேன். தனி ப்ரோ ஒரு கை போடுங்க. அப்படியே ப்ரோ வேணாம் ப்ரோ, கீழே வச்சிருங்க. வேணாம் ப்ரோ, கீழே வச்சிருங்க ப்ரோ. தூக்கியாச்சு, இவ்வளோ தூரம் தூக்கியாச்சு. ஐயோ ப்ரோ மூச்சு பிடிச்சிக்கோ. கிட்டத்தட்ட 2 பேர் ஏன் ஷோல்டர்ல வச்சுட்டு வந்துட்டோம். இது எப்படி வைக்கிறது? அப்படியே முட்டை விடுவோம்மா. வைக்க முடியுமா? அப்படியே விடு, அப்படியே விடு, அப்படியே விடு, விடு விடு விடு. நைட்டை தூக்கு. சரிக்கிற போது மேலே தூக்கணும், தூக்கி வை. அங்கிட்டு போதா? மேலே ஏற முடியுமா? அப்படியே பிடிச்சிக்கிறியா? நான் பிடிச்சிக்கிறேன் ப்ரோ. பார்த்து பார்த்து செய்து பார்த்து. இரு வரேன். தூக்கு. செவரு மட்டும் ஏதாவது இல்லை. அப்படியே அப்படியே நிமித்து. அவ்வளோதான். இது வர அத்தாடி. ஒரு நந்தியவே நம்மளால தூக்கி வைக்க முடியல. அப்போ பார்த்துங்க கோயிலெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கன்னு. மனசு கேட்கல, ஏதோ போகிறப்ப தூக்கி வச்சோன்னா ஏதோ எத்தகைய ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கல்லை தூக்கவே நம்ம அவ்வளோ சிரமப்படுறோம். இவ்வளோ பெரிய கோயில்களை எந்த விதமான இயந்திரமும் இல்லாமல் எப்படி தூக்கியிருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. சிவன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரப்பட்ட நந்தி, அதாவது மிகப்பெரிய அளவில் நந்தி மதுரையிலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதுரையிலேருந்து கொண்டு வரப்பட்ட நந்தி இவ்வளோ தூரம் வந்திருக்கான். சிவன் கோயிலுக்கு நேராக தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து அமர்ந்துட்டு எழுந்திருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அதான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டுது அப்படின்னு. அதனால் இந்த நந்தியை இங்கேயே வச்சுருக்குறாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துக்கு போனால் ஆச்சரியமான தகவல்கள் நிறைய கிடைக்குதுங்க. அதில் ஒரு ஆச்சரியம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம். பின்னாடின்னு சொன்னார். வந்துட்டோம். இல்லை இதுதானே சொன்னாங்க.
ஏன் இவ்வளோ பெரிய நந்தி கட்டி வச்சிருக்காங்க? இங்கே எங்கன்னு எதுவும் தெரியல. இப்படி இருக்கு. இதுவே ஒரு கோயிலா? இல்லை கோயில் இல்லையா இது? என்ன இது? ஆமா, எது வழியாக போகிறது? வழி இல்லை உள்ளப்போ. பாருங்க எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே அளவிலான நந்திங்க அது. இது அங்கே இவ்வளோ தூரத்தில் அங்கே கொண்டு போக முடியலன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதான் என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த நந்தி தாங்க கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அதே அளவு தானே இருக்குது. சேம்மா. ஏன் இந்த அளவுக்கு பண்ணி ஏன் அதை வந்து பார்த்து வா, ரொம்ப வழிபாடு இல்லாமல் வச்சுருக்குறாங்க. பார்த்து இங்கே பாருங்களேன், அழகா மேடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஐயா காலகட்டத்தில் தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. காது உடைக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஒரு வேளை வந்து பின்னமானதுனால இங்கேயே வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அங்கே இருக்கிற அதே அளவிலான ஒரு நந்தி தான் இது. ரொம்ப அழகாகவே மேடை கட்டி வச்சுருக்கிறாங்க. விளக்கெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வரலாற்று சிறப்பு உள்ள இந்த மாதிரியான பொக்கிஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நல்லபடியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் சரியாக வழிபடலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு காட்டுக்குள்ளே இப்போ இந்த நந்தி இருக்கிற அந்த நேரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயிலானது வயல்வெளியில் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும். வர வழியில் இதில் காது இருக்குது, இதில் காது இல்லை பாருங்கள். அந்த காது வந்து பின்னமாக இருக்கணும். அதனால் இந்த நந்தியை இங்கேயே வைக்கப்பட்டிருக்கலாம். அதற்கப்புறம் வரப்பட்ட ஒரு கதைக்காக கூட அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த கோவிலுக்காக மதுரையிலேருந்து எடுத்து வரப்பட்ட நந்தி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த சிவன் கோயில் இருக்குது. அங்கே ஏன் போகல அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒன்று. 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, ஒரு 500 மீட்டர் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். அப்படின்னா காரணம் என்னவா இருக்குன்னா பின்னமானதுனால இந்த நந்தியை இங்கேயே வச்சுருப்பாங்க. அதற்கப்புறம் காலகட்டத்தில் இந்த நந்திக்கு ஒரு அழகாக ஒன்று பண்ணியிருக்காங்க. சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கோயில்களுக்கும் வந்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது அதுதான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.